பத்திராளிக்கோ உங்களுக்கு ஒரு கப்பில் சூப்பு எடுத்துகிட்டு வரேன், குடிக்கிறீங்களா? வேணாம் பத்துமணி, எனக்கு இந்த சூப்பெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அது என்னமோ ஒரு வாசம் அடிச்சுக்கிட்டு அது எனக்கு பிடிக்காது. அது அந்த பானிபூரியா என்னமோ உருண்டையா அது என்னமோ பொரியா அது இதுன்னு வெங்காயம்லாம் போட்டு கொடுப்பானே. எங்கள் பிள்ளைங்களும் போனால் வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டுப்பாங்க, எனக்கும் இந்தாமன்னு கொடுப்பாங்க. அது என்னமோ எனக்கு பிடிக்கிறதுக்கு இல்லை. அப்பயே சூப்பும் வாங்கிட்டு வருவாங்க. அது எது சீரக வாசமாட்டம் அடிக்குதா, அந்த மனம் நம்மளுக்கு ஒத்துக்கிறதில்ல, கொம்பிட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் சாப்பிடவும் மாட்டேன், அது வேணான்றுவேன் நான். ஆமாக்கா, பார்த்தீங்களா இந்த பிள்ளைங்களும் எதனாலும் தின்னுபடுறாங்க. பானிபூரி, பீஸா, அப்புறமேட்டுக்கு பாஸ்தா என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் தின்ன கொலன்னு இருக்குது. வாயில் வச்சாவே ஓன்னு வருது. இவங்களுக்கு அத்தான் பிடிக்குதுன்னு திங்குறாங்க. இந்த சூப்பு டேஸ்ட் மட்டும் என்னமோ பிடிச்சிருக்குது. அதனால் அந்த சூப்பு மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, வேறையெல்லாம் வேணான்னு அனுப்புவேன். அப்புறம் நானும் இந்த யூடியூப்பு பார்த்து ஊட்டடியாவும் செய்வேன். இன்றைக்கி 10 மணி அக்கா செஞ்சு இருந்துக்கிறாங்க, நல்லா தாங்குது. குடிங்கக்கா கொஞ்சம். ஆமாக்கா, கொஞ்சமாக தொட்டு நக்கி டேஸ்ட் பாருங்கள். அப்புறமா பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு வந்து தாரேன். வேணாம் 10 மணி, அது அந்த இது எனக்கு என்னமோ பிடிக்கிறதே இல்லை. அதுக்கு கொஞ்சம் சுவாத்தை போட்டு கரைச்சி கூட குடிச்சு விடுவேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வரதில்லை, பிடிக்கிறதும் இல்லை. அன்னைக்கு அவரைக்காய் தொலாவிட்டு வரேன்னு போனியே, அதுக்கப்புறம் எது போய் பார்த்தியா? காய்க்கு நிறையா வச்சுக்கிட்டுக்குதா? நிறையா இருந்துச்சுன்னா பிச்சு கடையில் கேட்டு பார்க்கறது. அக்கம் பக்கம் கிளாம்பட்டுன்னு போட வேண்டியதானே, அதை ஏன் காட்டிலேயே விட்டுக்கிட்டு இருக்கிறியா? பச்சையிலேயே பிச்சு போட்டின்னா ஏதோ விற்கலாமில்ல. அது எங்கக்கா காய் நிறையா வைக்க மாட்டேங்குது. அங்கோன்னு பார்த்தா ஒரு வயலே தொலைவன மாத்தா ஏதோ 1 கிலோ சேருதுன்னா ஒரு வாரம் போகணும் மாட்டேங்குது. அப்போ எல்லாம் பிஞ்சு பிடிச்சிக்கிட்டு நல்லா பூ வச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் போனிச்சுன்னா எல்லாம் குப்புன்னு காய் எல்லாம் முத்தி போயிடும். அப்புறம் பிச்சு போட்டால் கூட பரவாயில்ல. இப்போ எங்கே அங்கோணுங்கோன்னா ஏதோ குழம்புக்கு வணக்கத்துக்கு ஆகுது, வீட்டு செலவுக்கு. அத்தான 10 மணி அக்கா, அன்னைக்கு நெட்டவள்ளி உமாலாம் போனோம், எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், எனக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா, என்ன மறந்து போயிட்டீங்க. ஆடா இல்லைம்மா கீதா, நீ வேற. அன்னைக்கு 3 பேரும் போய் தொலைவியே ஒரு 3-3.5 கிலோ தான் வந்துச்சு. அவங்ககிட்ட ஆளுக்கு 1 கிலோ கொடுத்து விட்டு நான் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் காய் நம்ம வரக்கல, சரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நானும் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன்னு. ஒரு 2 நாளில் எப்படியும் போவேன், பிச்சுக்கிட்டு வந்தேன்னா தாரேன். அந்த கூத்தை ஏன் கேட்குற, சும்மா இருக்கிறாங்களா வாரிலான்னு கூட்டி போயிட்டு இவங்களை கூப்பிடாம போயிருந்தா கூட நானே என்னாச்சும் தொலைகிட்டு வந்திருப்பேன். இவங்க வாங்கக்கா போகலாம், காலை நோவுது, கையை நோவுது, வெயில் அடிக்குதுன்னு நேரமாகவே ஒடியாந்துட்டோம். எனக்கு அவரைக்காய் பிடிக்கும், பார்த்துக்கிடுங்க. எப்படியும் 2 நாளையில் போனீங்கன்னா என்கிட்டையும் சொல்லுங்கள், நானும் கூட வாரேன், வந்து நானே கூட தொலையை பிச்சுக்கிட்டு வாரேன். ஆமாம் 10 மணி, எனக்கும் கூட 1 கிலோ கூட போய் பிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நானும் இன்னும் ஒரு குழம்பு கூட இந்த வருஷத்தில் வைக்கல. சரிக்கா, 2 நாளையில் எப்படியும் போவேன், போய் பிச்சுக்கிட்டு வந்தேன்னா கொண்டாந்து கூட கொடுத்துட்டு போய் யாரும் விட்டுக்கிட்டே. வருஷம் அவரைக்காய் சால் விடுங்களா? இந்த வாட்டி ஏன்க்கா அவரைக்காய் போடாமே விட்டிங்களாட்டுங்குது? ஆமாம் 10 மணி, இந்த வருஷம் போடல. பார்த்துக்க, போன வருஷமே போட்டு கொஞ்சம் காய் நல்லா பிடிக்கலையே, அதனால் சாலிச்சு போய் இந்த வருஷமும் விட்டுட்டேன். அடுத்த வருஷம் எது பார்க்கலாம்.